ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். சங்கத்தமிழ் மாலை 30 என்கிற பகுதியிலே இன்று 7வது பாசுரத்தில் 7வது மாலையான தேசமாலை என்பதை அனுபவிக்க இருக்கின்றோம். 7வது பாட்டிலே தேசமுடையாய் என்று வரக்கூடிய சொல்லை நோக்கியே இந்த மாலையினுடைய பெயர் அமைந்திருக்கிறது. தேசம் என்று ஒரு தமிழ் சொல் கிடையாது. தேஜசு என்கிற வடசொல் தேசு என்றும் தேசம் என்றும் மருவி வந்திருக்கிறது. முதலிலே தேஜசு என்கிற பொருளை இங்கே பார்ப்போம். விலக்ஷண வியக்திகள் சொல்லக்கூடிய இடத்திலே ரூபமே வாசியை தன்மகிமானம் வியாசஷ்டே என்று வேதம் சொல்லக்கூடிய வரிகளிலே பிரம்மவித இவதே சோம்யோ முகம் பாதி என்கிற உபனிஷத் வாக்கியம், இந்த ரெண்டையும் இங்கே எடுத்துக்கொள்கின்றோம். பகவான் என்கிற திருநாமத்துக்கு ஷாட்குண்யம் உடையவன் என்று பொருள். அதாவது 6 குணங்களை, எண்ணிறந்த கல்யாண குணங்களை கொண்டவன், இருந்தாலும் நாம் குறிப்பிட்டு சொல்லும்படியான 6 குணங்கள், அதனாலே ஷாட்குணம் உடையவன் என்று பொருள். வரதராஜ ஸ்தவத்திலே பிரகிருஷ்டம் விஜானம் பலமதுல மைஸ்வர்யம் அகிலம் விமர்யாதம் வீரியம் பரத பரமா சக்திரபீச பரம் தேஜஸ் சேதி பிரவர குணஷட்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூரத்தாழ்வான் அருளி செய்தபடி ஷாட்குணம் ஞானம் பக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்கிற 6 குணங்களைத்தான் ஷாட்குண்யங்கள் என்று சொல்கிறோம். இதுக்குள்ளே தேஜஸும் சேர்ந்திருக்கு. தேஜஸ் என்றால் என்னது என்பதை பட்டர் விவரித்து அருளக்கூடிய இடத்திலே சககாரியபேக்ஷம் அபிஹாத்துமிக ததனபேக்ஷ கர்த்திருதா ரங்கதன ஜயதி தேஜ இதி என்று அருளி செய்திருக்கிறார். அசகாய சூரத்துவம் தான் தேஜஸ் என்று சொல்லப்படுறது. ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்கிற 6 குணங்கள் இன்னும் பார்த்தோமே. இதில் தேஜஸ்ங்கிறது அசகாய சூரத்துவம். அப்போ இந்த பாட்டிலே சொல்லப்படக்கூடிய இந்த இடத்திலே தேசமுடையாய்ங்கிற இடத்துல இந்த குணம் உள்ளதாக சொல்லப்படுகின்றது. ஏகாக்கியா இருந்து கரதூஷணாதிகளான 14,000 அரக்கர்களை மாய்த்தொழிந்த சக்கரவர்த்தி திருமகனாரை சுவாமி வேதாந்த தேசிகர் ரகுவீர கத்தியத்திலே அசகாய சூர என்று விழித்திருக்கிறார். அப்படிப்பட்ட போர் வல்லமை அன்னு இங்கு விவக்ஷிதமாக சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட வல்லமையா சொல்றார். தத்வகித புருஷார்த்தங்களை உபபக்தி மிக்கதாக ஸ்தாபிக்கக்கூடிய வாத போரிலே அசகாய சாமர்த்தியத்தை சொல்லுகின்றார். இப்போ இங்கே தேசமுடையாயின்னு அசகாய சூரத்துவம்ன்றதுனாலே கரதூஷணாதிகளை அழித்ததனாலே அந்த வீரம் சொல்லப்பட்டதான்னா அது சொல்லப்படவில்லை. இந்த பாசுரத்தில் வேறு என்ன சொல்லப்படுறது? வாதப்போர். வாதப்போரிலே தத்வகித புருஷார்த்தங்களை எல்லாம் ஸ்தாபிக்கும்படியான அசகாய சாமர்த்தியம் அது இங்கே சொல்லப்படுறது. பெரிய திருவந்தாதியிலே நம்மாழ்வார் உன்னாட்டு தேசன்னே என்கிற பாட்டிலே ஒரு விலக்கணமான தேஜஸை அருளி செய்திருக்கிறார். அதுக்கு உன்னாட்டு தேசு அப்படின்னு திருநாமமும் சாத்தினார். பரமபதத்து தேஜஸு என்பதுதான் பொருள். அது என்னன்னு கேட்டால், மண்ணாட்டிலாராகி எவ்விழி வித்தானாலும் ஆழியங்கை பேராயர்க்கு ஆளாம் பிறப்பு உன்னாட்டு தேசன்னே அப்படிங்கிறது தானே பாசுரம். அது கருத்து என்ன? எந்த வகையான தாழ்ந்த இழிந்த குலத்திலே பிறந்தவர்களானாலும் கூட, எந்த வகையான நடத்தைகளை உடையவனானார்களும் கூட எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் என்கிற ஒரு நலம் கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால், அப்படிப்பட்டவர்களினுடைய பிறப்பு நித்தியசூரிகளினுடைய திருமேனி போல மிக்க தேஜஸை உடையதாம் என்ன இங்கே சொல்லப்படுறது. ஆழ்வார் அதைத்தான் காட்டி கொடுக்கிறார். பண்டை நாளில் பிறவி உன்னாட்டு தேசென்னே தேசிரே என்ன ஆச்சாரிய ஹிருதயத்தில் ஒரு வாக்கியம், ஸ்ரீசுக்தி. பண்டை நாளில் பிறவி என்பது இங்கே சங்கேதவ்ய
சங்கேதவ்யபதேசம் திருவாய்மொழியிலே சொல்லப்படுறது. இப்போ பண்டை நாளிலே பிறவி உள்நாட்டு தேசிரே அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்திலேயும் பண்டை நாளாலே என்கிற பதிகத்திலே திருவாய்மொழியிலே 9ஆம் பத்து, பல்வடிகால் குடிகுடி வழிவந்தாட் செய்யும் தொண்டர் உன் பொன்னடி கடவாதே வழிவருகின்ற அடியர் தொல்லடிமை வழிவருந்தொண்டர் என்று சொல்றதுனாலே அடிமைக்கு இடையூறான இந்த ஜென்மா, அந்த ஜென்மாவிலே வரும் அபிமானம் இல்லாமல் கைங்கரிய அனுரூபமான இந்த குடிப்பிறவி, அதைத்தான் ஆழியங்கை பேராயர்க்கு ஆளாம் பிறப்பு உள்நாட்டு தேசன்னேன்னு சொல்கிறார். அப்போ பகவத் விமுக்கர்கள் நிறைந்து இந்த நாடான லீலா விபூதி போல இல்லாமல் அவனுக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய பரமபதத்து தேஜஸ் உடையது அப்படின்னு எடுத்துக்காட்டுறார். பகவத் விமுக்கர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த லீலா விபூதி அதுபோல இல்லை, வேறு எப்படி இருக்கு? உன்னாட்டு தேசன்னே, உன் நாடு அந்த பரமபதம் என்கிறது தேஜஸ் உடையதா இருக்கு. அவனுக்கு அந்தரங்கமாக இருக்கிற பரமபதத்து தேஜஸ் உடையதா இருக்கின்றது என்றுதான் இந்த ஸ்ரீசுக்தியினுடைய கருத்து. ஆக இப்படி தேஜஸ்ஸு பொலிந்த திருமேனியை உடைய விசேஷமும் இந்த பாட்டியாலே உணர்த்தப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் நாம் கொள்ளலாம். முதல்ல என்ன சொன்னார்? தேஜஸ்ஸுங்கிறது இப்போ பார்த்தோம் இந்த ஸ்ரீசுக்திகளிலேலாம். அதுக்கு மேலே வீரியம் சௌரியம் எல்லாம் சொன்னார், அசகாய சூரத்துவம்னு காட்டினார். இப்போ 2வது அர்த்தம் தேஜஸ்ஸு பொலிந்த திருமேனியை உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தையும் இதிலே கொள்ளலாம். தேச சப்தமாக கொண்டால் சகல தேசங்களையும் தன் கையிலே உடைமை என்று சொன்னதாகும். சகல தேசங்களும் என்பதிலே உபய விபூதியும் அடங்கும். அதைத்தான் ஆழ்வார் என்ன சொன்னார்? பொன்னுலகு ஆளீரோ பூவணி முழுதும் ஆளீரோன்னு அருளி செய்தார். உபய விபூதியையும் தாமிட்ட வழக்கு என்று சொன்னது அத்தியவசாயத்தில் தானே, திடமான நம்பிக்கையினால் தானே சொன்னார். அருளார் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகடச் செங்கோல் நடாவுதீர் என்னும் நாச்சியார் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் என்ன உபய விபூதி நிர்வாககனாக சொல்லப்பட்டான் எம்பெருமான் ஆழ்வார்களாலே. அப்படி தம்மையே ஒக்க அருள் செய்யக்கூடிய கணக்கிலே அந்த நிர்வாகத்தை ஒப்படைப்பதுன்னு உண்டாகையாலே அப்படிப்பட்ட விசேஷத்தை இங்கு காட்டி கொடுக்கிறார் ஆண்டாள் சுவாமின்னு நாம் எடுத்துக்கலாம். தம்மையே ஒக்கும்படியான அருள் செய்யும் கணக்கிலே தான் இந்த அர்த்தம். பெருமான் அந்த நிர்வாகத்தை இங்கே காட்டி கொடுக்கிறார்கள். ஆக தேசமுடையாய்ன்னு சொன்னது உபயதேசவாசிகளையும் தன் கையிலே உடையாய் என்று அர்த்தம். அப்போ சுவாமி ராமானுசருக்கு உடையவர் என்ற திருநாமமும் இந்த பொருளால் தானே வந்தது. உடையவர் அப்படி உபயதேசவாசிகளையும் தன் கையிலே உடையவன் அப்படிங்கிறதுனாலே உடையவர். அத்தனை சொத்தையும் தன் அபிமானத்துக்கு பாத்திரமான ராமானுசரிடத்திலே, எம்மி ராமானுஷன்னு நாம் கொண்டாடும்படியான ராமானுஷரிடத்திலே கொடுத்ததனாலே தான் அவருக்கு உடையவர் என்கிற திருநாமமும் இந்த பொருளினாலே வந்தது என்கிறதுனாலே, ஆக தேசமாலை தேஜஸ்ஸு என்கிற வடசொல் தேசு தேசம் அப்படின்னு தேய்ந்தது. அதற்கு தகுந்ததான பொருள் அசகாய சூரத்வம் என்றும் திருமேனியிலே விலக்ஷணமான ஒளி உடையவன் எம்பெருமான் என்கிற இரு பொருளையும் நாம் பார்த்தோம். அதுக்கு மேலே சகல விபூதிகளையும் தன் கையிலே கொண்டவன் உடையவன் நிர்வாககன் என்பதனாலே தேசு என்கிற தேசமுடையாய் என்கிற சொல்லுக்கு அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். ஆக தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய்னு சொல்கிறது இந்த அர்த்தத்தை நோக்கியே நாளை 8வது பாசுரத்தில் 8வது மாலையான அருள் மாலையை அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.